Hi, hello and welcome back to Around the World of Cricket. Phone Around the World of Cricket la வந்து Ashes Test பத்தி பேசினேன், World Cup qualifiers பத்தி பேசினேன். இன்னைக்கு அதோட எக்ஸ்டென்ஷன் தான். பட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் the next WTC World Test Championship cycle 2025ல கன்க்ளூட் ஆகக்கூடிய இந்த சைக்கிள் லாஸ்ட் ரெண்டு சைக்கிளும் கன்க்ளூட் ஆச்சு. ரெண்டுமே இங்கிலாந்துல ஃபைனல் நடந்தது. அடுத்த ஃபைனலுமே இங்கிலாந்துல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் WTC ஃபைனல் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சது, இந்தியா லாஸ்ட் அகைன் ரன்னர்ஸ் அப். செகண்ட் WTC ஃபைனல் ஓவரில் நடந்தது. ஃபர்ஸ்ட் சவுத் ஆம்ப்டனில் நடந்தது. செகண்ட் நடந்ததுலையும் இந்தியா அகைன் வி எண்டட் அப் as runners up. ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க இந்த WTC சைக்கிளை. இந்த நெக்ஸ்ட் லெக் ஆஃப் WTC சாம்பியன்ஷிப்ஸ் இந்தியா வந்து ஹேஸ் பீன் அ வெரி கன்சிஸ்டன்ட் டெஸ்ட் சைட், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டெக்கேட்ல ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடி இருக்கோம். இந்த நெக்ஸ்ட் 2 years வாட் டஸ் இட் ஹோல்ட் இன் ஃபோர்ட்? ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, சேத்தேஸ்வர் புஜாரா வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்க்கு இல்லை. ஆன் தட் ரிகார்ட் நாங்களாம் வந்து வெஸ்ட் இண்டீஸில் சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஜெட் லேக்கை ஷேக் ஆஃப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 day விண்டோ இருக்கு. ப்ரிப்பரேஷன் நம்ம கரண்ட் கோச் ராகுல் பாய் வந்து ப்ரிப்பரேஷனில் பயங்கர எம்பசிஸ் போடுவார். ஸோ அவர் ப்ரிப்பரேஷன் தான் ஒரு ப்ராசஸ்னா என்ன, ப்ரிப்பரேஷன் தான் ப்ராசஸ். அந்த ப்ரிப்பரேஷனாக நம்ம டிக் ஆஃப் பண்ணிட்டோம்னா ரெஸ்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு வந்து ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அகைன் வி கம் ரியலி அஹெட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். இதுக்காக வந்து ஐ ஹேட் டு TNPL 5-6 கேம் விளாட்றதா இருந்தேன். பட் 4 கேமோடய கிளம்பி வர மாதிரி இருந்தது. ஆன் தட் நோட் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி வி கேன் மேக் இட் டு த டாப் 2. திண்டுக்கல் டிராகன்ஸ் என்னோட TNPL டீம், இன் கேஸ் யூ பீப்பிள் ஹேவன்ட் ஃபாலோட். ஆன் தி அதர் ஹேண்ட், இன்னும் ஒரு ஸ்மால் அப்ரிசியேஷன் ஃபார் ஷாருக் கான்ஸ் லைகா கோவை கிங்ஸ். எக்ஸ்ட்ரானரியாக ஒரு டீம் மட்டும் எடுத்தது இல்லாமல் ஷாருக் கான் இஸ் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ரொம்ப நாளாக கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை டாப் 2க்கு போயிட்டாங்க. ஸோ லைகா கோவை கிங்ஸ் லுக் லைக் த டீம் டு பீட் இன் TNPL. ஸோ இந்தியாவோட இந்த லெங்குக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா, 2 டெஸ்ட். ஒன்று வந்து டாமினிகால் நடக்குது, ரெண்டாவது வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் நடக்குது. இது ஒரு ஃபுல் லெங்த் இந்தியா ஸ்டோர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ். ஃபுல் லெங்த் நான் சொல்றேன்னா, ஒரு ஃபுல் டோர்னா எப்படின்னா டெஸ்ட், ODI, T20 எல்லாம் விளாட்னா அது வந்து ஒரு ஃபுல் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு இது ஒரு ஃபுல் டோருக்கு இந்தியா வந்திருக்கு. லேட்டர் ஆன் இந்த இயருக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு இங்கிலாந்து வராங்க வித் த சேம் பேஸ்பால் தியரி தட்ஸ் கோயிங் ஆன். லாட்ஸ் ஆஃப் டாக் அபவுட் இட், அதை பற்றி நம்ம பேசலாம். பட் லேட்டர் ஆன் இந்த இயர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு இங்கிலாந்து வராங்க. லாஸ்ட் டைம் இங்கிலாந்து வந்தபோது வெஸ்ட் இண்டீஸ் ரியலி புட் அப் அ குட் ஷோ. சூப்பராக விளையாடி ஜெயிச்சாங்க ஆக்சுவலி. ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி. எனிவே அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரிப்பரேஷன். பார்பேடாஸ்க்கு வந்திருக்கோம். எதுக்குடா பார்பேடாஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா, பார்பேடாஸ்ல எங்கள் ப்ரிப்பரேஷன் கேம்ப் நடந்து ஒரு 2 day மேட்ச் விளையாடிட்டு அதுக்கப்புறம் டாமினிக்காக போகிறோம். டாமினிக்கால் என்ன நடந்திருக்கு, டாமினிக்கால ஜேசன் ஹோல்டரோட பேசியிருந்தேன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கும்போது. டாமினிக்கால கிரிக்கெட்டே நடக்கிறது இல்லை, நாங்கள் அவ்வளோ விளையாடுறதே இல்லை. கடைசியாக நாங்கள் ஆடின டெஸ்ட் மேட்ச், அதாவது அந்த பாய்ஸ் படத்தை சொல்லுவார்ல, நான் கடைசியாக பார்த்த இங்கிலீஷ் படம் ஷோலேங்க அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் கடைசியாக ஆடின மேட்ச் வந்து பாகிஸ்தான் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். இந்த பாகிஸ்தான் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை நான் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, பாகிஸ்தான் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் பயங்கரமாக போயிருந்தது. லாஸ்ட் மேண்டேட்டரி ஓவர்னா என்ன, லாஸ்ட் அவர் ஆஃப் த ஃபைனல் டே ஆஃப் டெஸ்ட் பிளே. அந்த பிளேல வந்து அந்த லாஸ்ட் ஹவர்ல 15 overs ஆர் மோர் போடலாம். 1 hour இல்ல 15 overs, அதாவது எது வந்து லாஸ்டா வருதோ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 20 overs கூட நீங்க போடலாம். பட் ஒருவேளை நீங்க 15 overs மேண்டேட்டரியா போட்டே ஆகணும். ஆனா அந்த 15 overs 1 hour தாண்டி போயிடுச்சுன்னா அந்த 15 overs will last. பட் நீங்க ஜாஸ்தி ஓவர் போடணும், ஸ்பின் வச்சு போடணும்னா 17-18 overs குள்ள போடலாம் அந்த 1 hourல. இந்த மேண்டேட்டரி ஓவர்ல லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் விக்கெட் இருந்தது, லாஸ்ட் பால் இருந்தது. ஷானன் கேப்ரியல் அது டிஃபென்ஸ் ஆடணும். யாசிர் ஷா போடுவாரு, ஒரே ஒரு ஸ்வைட், எந்த ஊருக்கு அடிக்க பார்த்தாருன்னே தெரியல, ஸ்வைட்டி மேலே ஒரு கொடை கிளம்பி காட்டன் போல்ட்டோ இல்லை எங்கேயோ ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்லேயே பிடிச்சி மேட்சை தோத்துட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்குது டாமினிகா பொறுத்த வரைக்கும். யாசிர் ஷா போலிங்கில் ஷானன் கேப்ரியல் ஏன்டா டிஃபென்ஸ் ஆடி இருக்கலாமே அப்படின்னு நானே இந்த மேட்சை லைவ் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் ஞாபகம் இருக்குது. சரி, அங்கே தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்திருக்கோம். பார்பேடாஸ் முடிச்சு டாமினிகாவில் ஆரம்பிச்சு ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் லாஸ்ட் டைம் டெஸ்ட் மேட்ச் நடக்க வேண்டியதாக இருந்தது. 4th டெஸ்ட் ஆஃப் த சீரீஸ். நல்ல ஞாபகம் இருக்குது. டேரன் பிராவோக்கு ஒரு பால் செம்மையாக போடுவேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மேட்ச்சில் கொஞ்சம் டேம்பாக இருக்கும், பிச்சாய் ஆஃப் ஸ்டம்ப் டாப்பில் அடிக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சு மேட்சே நடக்கலை. ஸோ கால் ஆஃப் ஆயிடுச்சு. பட் வி ஒன் தட் சீரீஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நெக்ஸ்ட் டோர் வந்தால் 2018-19 நினைக்கிறேன். அந்த சீரீஸில் நான் இந்த மேட்சும் விளையாடல. பட் ஆனால் அந்த சீரீஸ் நம்ம ஈஸியாக ஜெயிச்சோம். பும்ரா ஒரு ஹேட்ரிக் கூட எடுத்தார்னு நினைக்கிறேன். ஜமேக்கா அண்ட் ஆன்டிகால விளாடணும் அந்த மேட்ச். பட் இந்த தடவை பும்ரா இல்லை. ஆன் தட் நோட் லாட் ஆஃப் நியூ இந்தியன் ஃபேஸஸ். முகேஷ் குமார் இருக்காரு, ஜெய்தேவ் உன்னட்கட்டுக்கு ஒரு நல்ல ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ வாட்ஸ் கோன் ஹேப்பன். பட் இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டோர் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் ஃபேஸ். ஆல்வேஸ் நியூ கமர்ஸ் வரும்போதோ இல்லை ஒரு நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதோ நிறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். வெளியிலேருந்து அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். எனக்கு இந்த தடவை வந்து உள்ளேருந்தும் இருக்கு. எப்படிதான் இருக்க போகுது. வெரி எக்ஸைட்டிங் டைம் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். 2025 WTC ஃபைனலுக்கு திருப்பி போய் சேருவோமா? இட்ஸ் கோயிங் டு பி an interesting ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, சரி, இப்போ நம்ம பார்க்க வந்து 2023 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் ஆக்சுவலி 9ஆம் தேதி குவாலிஃபயர்ஸில் ஃபைனலாக விளையாடிட்டு இங்கே எப்படி வந்து சேர போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வண்டர் பண்ணியிருந்தோம். நானே யோசிச்சிருந்தேன், எப்படி டெஸ்ட் மேட்ச்சுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் கிடைக்கும் பாவம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அவங்க வந்து அட்வான்ஸாகவே வந்துடுவாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆர் நாக்ட் அவுட் ஆஃப் த 2023 இந்தியா வேர்ல்ட் கப். அவங்க அங்கே வரவே போதில்லை. மோஸ்ட் லைக்லி ஜிம்பாப்வே அண்ட் ஸ்ரீலங்கா வந்து சேர போகிறாங்க.
வென்யூஸை பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஜிம்பாப்வே ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா பிளேட் சம் குட் கிரிக்கெட். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஷஸ் டெஸ்ட். ஆஷஸோட செகண்ட் டெஸ்ட், அதுலேருந்து என்னென்ன டேக்அவேஸ். சரி, இந்த ஆஷஸோட செகண்ட் டெஸ்ட்டே வந்து நான் மணிரத்னம் படம் பொன்னியின் செல்வன் மாதிரி 2 பார்ட்டாக எடுக்கலான்னு இருக்கேன். 2 பார்ட், 2 பார்ட் தியரி, 2 பார்ட் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சோடனே சொல்லியிருந்தேன், இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஷஸ், சூப்பராக இருக்க போது, நெக் அண்ட் நெக் போகுது, பட் ஆஸ்திரேலியா ஹவ் காட் த எட்ஜ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆஸ்திரேலியா சீம் வெரி ஷுர் அபவுட் த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் தே ஆர் கோயிங் டு பிளே. ஓகே, நாங்கள் எப்படி தான், நாங்கள் டெஸ்ட் கிரிக்கெட் நாங்கள் எப்படி விளையாடிருக்கோமோ அப்படி தான் விளையாட போகிறோம். எங்கள் ஸ்ட்ரென்த் சூட் பண்ணிக்க போகிறோம். எங்களுக்கு 3 குவிக்ஸ் இருக்காங்க. பேட்டிங்கில் வந்து ஸ்மித் வந்து லாங்காக ஆட பார்ப்பேன், லபுஷன் லாங்காக ஆட பார்ப்பேன், உஸ்மான் காஜா லாங்காக ஆட பார்ப்பேன், டிராவிஸ் ஹெட் நான் அச்சு தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிளியர் கேம் பிளான்ஸ். அட் த சேம் டைம் பிளேயிங் வெரி அட்ரிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட். ஆஸ்திரேலியா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எட்ஜ் பேஸ்டனில் இங்கிலாண்டை டாப்பில் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த டாப்பில் ஓவர் பண்ணதுக்கு என்ன முக்கியமான ரீசன் அப்படின்னா, என்ன முக்கியமான ஒரு டேக் அவே அப்படின்னா, நாங்கள் ஆடுற கிரிக்கெட்டில் நாங்கள் ஷுவர் எங்களால் உங்கள் பேஸ் பாலை அடிக்க முடியும்னு அவங்க காமிச்சாங்க. பேஸ் பால் வந்து ஒருவேளை நம்ம டிக்ளேர் இங்கே பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, ஒருவேளை அப்படி பண்ணியிருக்கலாமோ, ஒருவேளை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசிக்கலைனாலும் வெளியிலேருந்து ஹெவி ஸ்லாமிங் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு மாடர்ன் டே கேமில் வந்து எவ்ரிபடி இஸ் காட் அன் ஒப்பீனியன், ரைட்? ஈவன் நம்ம கிரிக்கெட் பார்க்குறோம் வெளியிலேருந்து, சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்ஸ், ஆர்ம் சேர் எக்ஸ்பர்ட்ஸ், என்ன வாட் எவர் யூ லைக் டு கால், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அது வந்து டீமுக்கு போய் சேருதா? கண்டிப்பாக போய் சேரும். போய் சேராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாருமே மேட்ச் முடிச்சோடனே இப்படி ஃபோன் எடுத்து அப்படியே நோண்டினே தான் இருக்காங்க. 2 விஷயத்துக்கு பார்ப்பாங்க. ஒன்று, நம்ம நல்லா இஃப் யூ ஹேட் அ குட் டே என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இஃப் யூ ஹேட் அ பேட் டே என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ கேனாட் அவாய்ட், யூ கான்ட் எவேட் சோஷியல் மீடியா இந்த மாடர்ன் டே. எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்கு, எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. ஹவு ஷுவர் இன்சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் யூ ஆர் ஆஸ் அ டீம், ஆஸ் அன் இண்டிவிஜுவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதை பொறுத்து பார்க்கும்போது அன்னைக்கு கூட கெவின் பீட்டர்சன் பேசியிருந்தார் இந்த செகண்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே நிறைய டாக்ஸ் ஆன் டிக்ளரேஷன். செகண்ட் இன்னிங்ஸில் ஜோ ரூட் வந்து எவ்வளோ நல்ல ஃபார்மில் இருக்கார், அப்படி ஒரு ஹேக் பண்ணியிருக்கலாமா, ஆடி இருக்கலாம், அந்த பேஸ் பாலுங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்படி எஃபர்ட் போடணுமா, கேமை ஷட் டவுன் பண்ணலாமே அப்படின்னு நிறைய ஒரு தாட் வந்தது. இதுக்கு முன்னாடி இதே இங்கிலாந்து டீம் இதே மாதிரி கிரிக்கெட் தான் ஆடினாங்க. இப்போ வந்து சில பேர் அதை ரெக்லெஸ் கிரிக்கெட்டுங்கிறாங்க. அப்போ வந்து இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டையே வாழ வைக்க வந்த தெய்வங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இது எப்படின்னா, இப்படி பேசுகிற இதே வாய் வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார், இது வேற வாய் அது நார வாய் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரே வாயால் தான் இதையும் பேசுவாங்க இதையும் பேசுவாங்க. ஜெயிச்சா உலகம் பாராட்டும், தோத்தா அதே உலகம் அதே வாய் தாழ்த்தும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி தான் அவங்க நடக்கணும், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு உரிமை வந்து இப்போ இருக்கிற அந்த இங்கிலாந்து பேஸ்பால் செட்டப்பில் இருக்கிற டீமுக்கு கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம், தலையை கீழே போட்டு சரி வில் இன்ட்ராஸ்பெக்ட், நம்ம பேஸ்பால் ஆடலாம், தலையை தொங்க போட்டு எந்த இடத்துல தொங்க போட்டு ஆடணுமோ அவங்க ஆடலாம், கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவங்க அப்படி யோசிச்சாலும் சரி, யோசிக்காம இல்லடா வந்தா மலை போனா ஃபு அப்படின்னு ஊதி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஆடுறாங்கன்னா அதுக்கும் என்னோட பயங்கரமான பாராட்டுகள் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணால் இப்படி தான் விளையாட போகிறேன். ஏன்னா விக்டரி அதில் பார்த்துருக்காங்க, தோல்வியும் வரதான் போகுது. வென் யூ வின், அதாவது ஒரே ஸ்வாடு தான், ஒரே கத்தி தான் குத்துற. அந்த எந்த கத்தியை எடுத்து அந்த கத்தியால் குத்துறோமோ அதே கத்தி தான் நம்மளை முடிக்கும். அது சொல்லுவார்ல சத்யராஜ் நம்ம தலைவா படத்தில், இந்த கத்தி தான் உன்னை காக்கும், இந்த கத்தி தான் உன்னை அழிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணால் கூட இட்ஸ் அன் அன்பிலியபிள் பேலன்ஸ் அண்ட் கிரேட். என்னோட பேக்கிங் இருக்கு. ஹேவிங் செட் தட், இந்த செகண்ட் டெஸ்ட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, லாட்ஸ் ஆஃப் ஸ்லாமிங்னு சொன்னவங்க கிட்ட இங்கிலாந்து வந்து ஸ்பின்னர் எல்லாம் போனாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து விக்கெட் வந்து லிட்டராக ஸ்கொயராக திரும்பிச்சுன்னு சொல்லலாம். டிராவிஸ் ஹெட்டுக்கு விக்கெட் வந்துச்சு, நேத்தன் லைன் ஒரு விக்கெட் எடுத்தார், அப்புறம் ஜோ ரூட் விக்கெட் எடுத்தார், மோயின் அலி டெஃபினட்டாக விளையாடினா ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும். பட் இந்த டெஸ்ட்டை வந்து ஆஸ்திரேலியா ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆஃப் 400 அண்ட் இங்கிலாண்டோட அந்த என்ன சொல்கிறது ஒரு ஹேராகேரி மூமெண்ட்லாம் கெவின் பீட்டர்சன் வச்சு வாங்கினார். ஒரு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூவில் அப்படிலாம் ஷாட் ஆட முடியாது, இப்படிலாம் ஆட முடியாதுன்னு வச்சு வாங்கினார். அதோட மெரிட்ஸ்குள்ளெல்லாம் நான் போவே இல்லை, அது கரெக்டாக தப்பானு கூட நான் போகல. ஆனால் என்னன்னா, அந்த 400 ரெஸ்பான்ஸை இவங்க ஒரு 330 போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெபிசிட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெபிசிட் தான் இங்கிலாந்து இந்த மேட்ச் தோக்கிறதுக்கான காரணமாகவே இருந்தது. ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெபிசிட்டை நாக் ஓவர் பண்ணுறது கொஞ்சம் பேலன்ஸ்டாக ஆடி இருக்கலாமாங்கிற கொஸ்டினை மட்டும்தான் அந்த பேஸ்பால் கமிட்டி உட்காந்து டிசைட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதர்வைஸ் அவங்க இப்படி தான் நாங்கள் ஆடணும்னு டிசைட் பண்ணி இப்படி தான்டா நாங்கள் தோப்போம். ஆனால் வேதநாயகம்னா பயம், நாங்கள் ஆடுறத பார்த்தா பயம் வரும்டா ஆப்போனண்ட்டுக்கு, பிளான் பண்ணணும்டா. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா கிட்ட அந்த ஆர்சனல் இருக்குங்க, அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம் இங்கிலாந்துக்கு. நீ வந்து திடீர்னு அட்டின்னு அடிக்கிற, தூக்கி இங்கே 6 அடிக்கிற அங்கிட்டு 6 அடிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாகிஸ்தானில் விளாடும் போது பாகிஸ்தானில் 2 டெபியூட்டான் ஸ்பின்னர் விளாட்னாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் பால் போட்டால் முட்டிக்கு மேலே எழும்பி வராது. ஒரு வேற ஒரு தீரி 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடினாங்க பாகிஸ்தானில். ஸோ இட் வில் கம் ஆஃப். அண்ட் ஒரு அயர்லாண்டோட ஆடினா இட் வில் கம் ஆஃப். பட் ஆஸ்திரேலியா கிட்ட இல்லை, ஈவன் ஃபார் தட் மேட்டர் நியூசிலாண்டோட சம்டைம்ஸ் நீங்கள் அதை விளையாடிங்கன்னா இட் வில் கம் ஆஃப். ஒரு எக்ஸ்பிரஸ் பேஸ் பவுலரோ ஒரு குவாலிட்டி ஸ்பின்னரோ இல்லை இந்த டீம்ஸ் எல்லாம்.
ஆஸ்திரேலியா கிட்ட எல்லாமே இருக்குங்க. ஹேசல்வுட் லைன் அண்ட் லெங்க் நல்லா நிப்ளியாக போடுவார். ஸ்டாருக்கு வந்து அப்படியே போடுவார். திடீர்னு இப்போ திடீர்னு பார்த்தா பால் உள்ளே இன்ஸ்விங் ஆகி விக்கெட்டும் எடுக்கிறாரு. அப்புறம் அடிக்கிறேன்னா வாங்கிக்க, இந்தாடா வாங்கிக்க அப்படின்னு பவுன்சர் போடுற மாதிரி 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. கேமரோன் கிரீனு, பேட் கமின்ஸு, மிச்சல் ஸ்டார்க்கு. நீ முடிஞ்சா எல்லாத்தையும் ஹுக்கு புல்லுலேயே 6 அடிச்சு எடுத்துக்கடா ரன்னை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஃபுல் டேலாம் பண்ணுறதுக்கு சாத்தியமே கிடையாது. இங்கிலாந்து பேஸ் பால் கண்டிப்பாக விளாடலாம். 6 ரன் பர் ஓவருக்கு விளாட 3.5 ரன் 4 ரன் பர் ஓவருக்கு விளாடலாம். 4 ரன் பர் ஓவர் விளாட்னா அது ஸ்டில் பேஸ் பால் தான். ஐ ஸ்டில் பிலீவ், அதாவது இந்த சீரீஸில் இங்கிலாண்டால் திரும்பி இந்த மேட்சுக்கு இந்த சீரீஸ்குள்ளே வர முடியும்னு நான் ஃபர்மாக நம்புகிறேன். ஆஸ்திரேலியா ஆர் ஃபேவரட்ஸ், பட் நான் ஃபர்மாக நம்புகிறேன். அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன், நேத்தன் லைன் இந்த சீரீஸில் ஹி வில் நாட் பிளே அ பார்ட். இப்போ என்ன, டாட் மர்ஃபி இந்தியாவில் சூப்பராக bowling போட்டார். ஹி கேன் கம் அண்ட் டூ அ ஜாப் ஃபார் ஆஸ்திரேலியா. எனக்கு அதில் சந்தேகம் இல்லை, சூப்பராக போடுவார். பட் நேத்தன் லைன் கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் வந்து டாட் மர்ஃபி இனிமேல் தான் கற்றுக்கணும். இட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் போடும்போது அவருக்கு என்னன்னா ஒரு பெரிய ஓவர் ஸ்பின்லாம் கிடையாது. இறங்கி தப்பு டப்புன்னு 2 ஷாட் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலாந்து 2 ஷாட் 2 ரிவர்ஸ் ஸ்வீப்பு விக்கெட்ல அவ்வளோ அசிஸ்டன்ஸ் இல்லை ஹெட்டிங்லியில் அப்படின்னா இங்கிலாந்து கேன் பவுன்ஸ் பேக். அண்ட் எங்கே போகிறாங்க? ஹெட்டிங்லி தான் போகிறாங்க. ஹெட்டிங்லியில் என்ன நடந்தது? ஸ்டோக்ஸோட ஒரு அன்பிலீவபிள் ஹைஸ்ட் அந்த ஃபைனல் இன்னிங்ஸ் சேஸ் லீச்சை வச்சு நடிச்சாரு அங்கே. ஸோ இங்கிலாந்து வில் பி ஹோப்ஃபுல். இங்கிலாந்து வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபுட் ஃபார்வர்டு வச்சு போவாங்க. அவங்க அந்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டை புல் பேக் பண்ணாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன் இன்கிரெடிபிள் டெஸ்ட் அண்ட் இன்கிரெடிபிள் டெஸ்ட் சீரீஸ். அண்ட் நான் நம்புறேன் இங்கிலாண்டால் டெஃபினட்டாக ஒரு சின்ன கம்பேக் கொடுக்க முடியும் நான் நம்புறேன். ஹவவர் நேத்தன் லைன் சீரீஸில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய செட்பேக் ஆஸ்திரேலியாவுக்கு. அண்ட் அதுதான் இங்கிலாந்துக்கு கிடைச்ச லைஃப் லைன். என்னடா அப்படியே விக்கெட் எடுத்துடலாமா? அவர் எடுக்கிற விக்கெட்டை சொல்லலை. சம்டைம்ஸ் ஈவன் இந்த டெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் பயங்கரமாக ஆச்சார். அவரோட ஹார்ட் அண்ட் அந்த பசியை வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க. வென் டீம் இஸ் டவுன், வென் சிப்ஸ் ஆர் டவுன், ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாரு. இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம், நிறைய தடவை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ எதனால நான் சொல்கிறேன்னா, அடிக்கும் போது 4 சீமர் 1 டைமென்ஷனல் ஆயிடுது அட்டாக். டிராவிஸ் சைடை கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி ரன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நேத்தன் லைன் ஒரு சைடு விக்கெட் எடுக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை. ஒரு இடத்துல போட்டு 2 ரன் 3 ரன் 2 ரன் 3 ரன் இந்த பார்கெயின் ஒரு விக்கெட் எடுப்பார். அண்ட் அவரால் போட முடியும். 25 ஓவர்ஸ் போட்டால் இன்னொரு சைட்லேருந்து ஃபாஸ்ட் பவுலர் ரொட்டேட் பண்ணலாம். வெரி அண்டர் வேல்யூட் ஜாப் ஆஃப் அ ஸ்பின்னர். சம்டைம்ஸ் இது நோட்டீஸே பண்ணுறதில்ல. பட் தட் இஸ் வாட் வில் கிவ் இங்கிலாந்து ஒன் ஹோப். அது நேத்தன் லைன் இன்ஜுரி பற்றி நெக்ஸ்ட் பேசுகிறேன். சரிங்க, இது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் தி ஆஷஸ். நேத்தன் லைன் வந்து இன்ஜூர் ஆனதுக்கு நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். இந்த மாதிரி மஸ்குலர் இன்ஜுரி, ஒரு மசில் டயர்னா ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்கஷன் சப்ஸ்டியூட் கொடுத்தாங்க. அது வந்து வெல்கம் மூவ். எப்படி நடந்தது? ஒரு பிளேயர் ஃபில் ஹியூஸ்னுங்கிற ஒரு பிளேயர் வந்து அடிச்சு அவர் ஹி டைட். வெரி அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் ஆன் த ஃபீல்டு. ஒரு பவுன்சர் அடிச்சு ஹுக் அடிச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் இயர் நான் கவுண்டி கிரிக்கெட் ஆடும்போது கன்கஷன்னா நீ 2 வாட்டி ஹெல்மெட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, 2வது வாட்டி பட்டா நீ வந்துலாம் சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இங்கிலீஷ் கவுண்டியில் டிசைட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஸ்லோவாக அது பண்ணிட்டு கன்கஷன் சப்ஸ்டியூட் கொடுத்தாங்க. ஸோ நான் இப்போ என்ன சொன்னேன்னா, ஒரு 5 டே டெஸ்ட் மேட்ச், அது ஒரு 1 டே T20 கொடுக்குறீங்க. 5 டே டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டேல ஒரு ஸ்பின்னர் நாக் ஆஃப் ஆயிட்டாரு. லிட்டரலி 10 vs 11 விளையாடுறாங்க. ஆஸ்திரேலியா ஒரு கை வெட்டினா மாதிரி. அதுக்கு பல பேரோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அன்ஃபேர் அட்வான்டேஜ், ஒரு டீம் அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து எம்ஆர்ஐ போய் எடுப்பாங்க யாருக்கா மசில்னா, அது உடனே டயர் கிரேட் 2 கிரேட் 3 சொல்லலாம். அது சொல்லிட்டா அவங்க பங்கேற்க முடியாது. ஒரு ரேடியாலஜிஸ்ட் அழகாக ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூஷன். லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சொல்லிடணும்னா, டீம்ஸ் கிட்ட இங்கே பாருப்பா, நான் கொடுக்குறேன், மஸ்குலர் இன்ஜுரி கொடுக்குறேன், ஆனால் கம்ப்ளீட் லைக் ஃபார் லைக்காக இருக்கணும். இந்த கேஸில் நேத்தன் லைன் இருக்காரு, டாட் மர்ஃபி ஒரு கம்ப்ளீட் லைக் ஃபார் லைக் இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை கொண்டு வரலாம். ஸோ டீம்ஸ் என்ன பண்ணணும், லார்ஜர் கண்டின்ஜென்ட் எடுத்துன்னு போகணும். ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா லைக் ஃபார் லைக் நம்ம எடுத்துக்கணுங்கிற மாதிரி 15 மெம்பர் ஸ்குவாட் 18-20 மெம்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. லைக் ஃபார் லைக் இல்லை அப்படின்னா ஆப்போசிஷன் கிட்ட நீங்கள் அந்த சாய்ஸை கொடுக்கலாம். ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம், அவங்களை யார் எடுத்துக்கலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஏன்னா இட் ஜஸ்ட் ஈவன்ஸ் திங்ஸ் அவுட்டு. 5 நாளுக்கான டெஸ்ட் மேட்ச் அன்ஃபேர் அட்வான்டேஜாக ஒரு டீம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஜெயிக்கக்கூடாதுங்கிறது என்னோட பிலீஃப். எனிவே ஆன் தட் நோட், நேத்தன் லைனுக்கு 100 டெஸ்ட் மேட்சஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு போலர் விளையாடினது ரொம்ப பெரிய விஷயம். எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட்டு. ஃபெலோ ஆஃப் ஸ்பின்னரு. ஆல்வேஸ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஸ்கில். இத்தனை வருஷமாக போலிங் போட்டிருக்காரு. சூப்பர் போலரு. 100 டெஸ்ட் மேட்சஸ் ஆன் த ட்ராட். இப்போ கரெக்டாக அது ஏதோ கண்டுபட்ட மாதிரி ஒரு இன்ஜுரி ஆகி இப்படி ஆயிடுச்சு. சரி, வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் குவிக் ரெக்கவரி நேத்தன், அண்ட் வெரி வெல் டன் ஆன் யுவர் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட்னு இது மூலமாக கன்வே பண்ணிக்கிறேன். 2-0 ஆஸ்திரேலியா அப். வாட்ஸ் கோன் ஹேப்பன் நெக்ஸ்ட்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டியது ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். பண்ணிடலாம். சரிங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிற ஒரு பாம்பு திருப்பி படம் எடுத்திருக்கு. இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுங்கிறது அதுக்குள்ளே நான் போகல. நான் இப்படி பண்ணி நான் இன்னைக்கு இப்படி சொன்னாங்க அதுக்குள்ளேயே நான் போக விரும்பலை. லெட்ஸ் கெட்ஸ் அ ஃபியூ திங்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு ஆம்சேர் பண்டிட்ஸ்ன்னு சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் கிரேட். எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுக்காங்க, தப்பே இல்லை. ஒப்பீனியன்ஸ் இருந்தால் தான் உலகமும் முன்னாடி நோக்கி போகும்.
ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் வாழற மாதிரி இன்னொரு வீட்டில் வாழ மாட்டாங்க. ஒரு வீட்டோட கோட் ஆஃப் எத்திக்ஸ் மாதிரி இன்னொரு வீட்டில் இருக்காது. ஒரு ஸ்கூலில் இருக்கா மாதிரி இன்னொரு ஸ்கூலில் இருக்காது. டிசிப்ளின் வேற மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ஒரு ஸ்கூலில் நான் ஹை ஸ்கூல் படிக்கும்போது முடி வந்து இத்தனை மேலே லாங்காக இருந்தால் ஸ்கூலில் பிடிஏ பிடிச்சி கட் பண்ணி விட்டுருவாரு. ஆனால் அதே நான் என்னோட ஃபர்ஸ்ட் படித்த ஸ்கூலில் அந்த ரூல்லாம் கிடையாது. ஸோ இது லிபரலா, அது தப்பா, இது தப்பாங்கிறது ஜட்ஜ் பண்ணுறது அப்சல்யூட்லி ராங். எந்த ஸ்கூலுக்கு என்ன ரூலோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். எந்த சொசைட்டிக்கு என்ன பழக்கமோ அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி போகணும். அது நமக்கு தான் தெரியுமே, முதலே சொல்லிட்டாங்கல்ல, நம்ம அதுக்கு பழகிக்கணும். இப்போ வந்து சின்ன வயசுல நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். சின்ன வயசு கிரிக்கெட் விளாடும் போது என்ன ஆகும்னா, சரி நான் எக்ஸாம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னெல்லாண்டா கேமில் வந்து ரூல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வந்து இன்னொருத்தரோட பெட்டராலாம் என்ன அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலான்னு. அதாவது ஒரு கீப்பர் பிடிச்ச உடனே த்ரோ அடிக்கிறது ஸ்டம்பில், அந்த பேட்ஸ்மேனை ரன் அவுட் ஆக்குறது, அவன் ஸ்டம்பிங் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப காமனான ஃபேக்டரு. அண்டர் 10 மேட்ச் எல்லாம் போய் ஸ்ட்ரீட் ஓரமாக பாருங்கள். பல பேருக்கு நீங்கள் பண்டிட்ஸாக இருக்கீங்க, ட்விட்டரில் ஆம்சார் பண்டிட்ஸா, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்களாம் கிரிக்கெட் டிவியில் பார்த்துட்டு ஒரு 4 பேரோட ஒப்பீனியனுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. அண்டர் 10 மேட்ச் 2 ஸ்கூல் டீம் ஆடும்போது போய் பாருங்க. சென்னையில் இருக்கீங்க, எந்த ஸ்கூலில் இருக்கீங்களோ, அண்டர் 12 அண்டர் 14, ஒரு குழந்தை இப்படி கீப்பர் பாலை பிடிச்சா உடனே த்ரோ அடிக்கும். அது என்னன்னா, டு கெட் த பேட்ஸ்மேன் அவுட், டு ட்ரை அண்ட் கெட் ஹிம் அவுட். இது ஒரு அட்வான்டேஜ். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது என் கோச் சந்திரசேகர் ராவ் ஒருத்தர் இருந்தார் பிஎஸ்பிபியில். அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த மாதிரி த்ரோ அடிங்க, வெரி குட், சூப்பராக அடிங்க, ஆனால் பேக்கப் பண்ணிக்கங்க போலர் அப்படின்னு சொல்லுவார். மிட் ஆஃப் உடனே வரும், ஸ்டம்பை மிஸ் ஆயிடுச்சுன்னா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, டே அவன் அடிப்பாண்டா, பேட்ஸ்மேனா கிரீஸ்குள்ளே போயிட்டு ஆடி முடிச்சோடனே அப்படின்னு சொல்லுவார். இதை தாங்க எல்லாரும் சொல்லணும். அதை விட்டுட்டு கேப்டன் ரீகால் பண்ணுங்க, அவரை ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து இன்னொரு டிபேட் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பேட்ஸ்மேன் டிஸ்மிஸல்ல லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவரா, அந்த லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவரில் அவர் இப்படி குனிஞ்சிட்டு காலை இப்படி 8 புள்ளி கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு திருப்பி வெளில போனாராம். அதனால அடிச்சிருக்க கூடாதான். நல்லா அந்த ரீப்ளே திருப்பி பாருங்க. கேரி பிடிச்சோடனே அவர் வெளில போறாரான்லாம் வெயிட் பண்ணல. அவருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு பந்த கரெக்டாக உருட்டி விட்டாரு. அவர் அதை பின்னாடி பார்க்கவே இல்லை, நவுந்து போனார். இந்த கோச், அண்டர் 10ல இருக்கிற கோச்சும் அண்டர் 14ல இருக்கிற கோச் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வேலை என்ன பேட்ஸ்மேனா, பாலை பார்க்கணும். பால் போச்சா, அவர் பிடிச்சாரா, நீ பாத்தியா? பேட்ஸ்மேன் என்ன சொல்லியிருப்பாரு, நான் பாகலிங்கோ அப்படின்னு இருப்பாரு. அப்படின்னா கோச் என்ன சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் டைம்ல அந்த பாலை ஒழுங்கா பாடுறா. ஸோ இது என்ன மேட்டர், நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, இது பேசிக்குங்க. பாலை ஃபாலோ பண்ணி பாலை ட்ராக் பண்ணிட்டு போறது. பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு கூட ரஞ்சி டிராஃபி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் இப்படி ஆடிட்டு வெளியே போய் விக்கெட்டை டேப் பண்ணும்போது கீப்பர்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. ஸ்லிப்பை பார்த்து நான் போகட்டோமான்னு கேட்டுட்டு போவாங்க. ஏன்னா த போலர், த கீப்பர் அண்ட் த ஸ்லிப் காட்டன், தே கேன் டூ தட். அது ரூல் படி அலவுடு. நீங்க நிறைய மேட்ச்ல பாருங்க, யாரை வேணா கிரிக்கெட் கேளுங்க, சடனா அந்த ஸ்பிரிட், ஏன்னா கேம் வாஸ் இன் த பேலன்ஸ். அதனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கிரௌட் கோயிங் ஆன் வித் இட். மற்றபடி இதில் எனக்கு தெரிஞ்சு கேரி பண்ணது எதுவுமே தப்பு இல்லை. அவர் கரெக்டாக பண்ணாரு, யூட்டிலைஸ்ட் இட். பேர்ஸ்டோவை அவங்க பார்த்து பேட்டர்னை பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரூல் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவருங்க, அவர் தான் தொட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ரூல், என் கோச், இதே கோச் தான் என்ன சொன்னார்னா, அம்பையருக்கு ஒரு கடமை இருக்கு. ஓவர் அப்படின்னு, அதாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது லெட்ஸ் பிளே அப்படின்னு, ஓகேயா, எவ்ரி ஓவர் முடிஞ்சோடனே தட்ஸ் தி ஓவர் அப்படின்னு கால் பண்ணுவார் அம்பையர். இது ரெண்டும் அவங்க கடமை. இது அவங்க சொல்ற வரைக்கும் அந்த ஓவர் முடிவுக்கு வரல. ஓகே, பால் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் ஆகி இனிமே இந்த பால், இந்த போட்ட டெலிவரியில ஆக்ஷனே கிடையாது அப்படின்னு டீமானவனே தான் டெட் பால். இது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் பேட்ஸ்மேனோட ஒன்லி வேலை அவர் கிரீஸை பாதுகாத்துக்கிறது. புரிஞ்சுச்சா? கிளியரா இருக்கா? அம்பையர் ஓவர்னு சொல்லல, கேரி உருட்டி விட்டாரு. தேர்ட் அம்பையர் அதை ரெஃபர் பண்ணி அவுட்டு கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, எனக்கு ஆதி காலத்துலேருந்து எல்லாருமே சொல்லி ட்ரெயின் பண்ணது என்னன்னா, அம்பையர்ஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல், டு நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் தி அம்பையர். இது ஒரு புது விவகாரம் ஆயிடுச்சு. அம்பையர் ஒரு டிசிஷன், அதாவது நான் ஸ்ட்ரைக்கர் என்ற ரன் அவுட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்த கேரி பேர்ஸ்டோ நடந்த இன்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்கு. அப்படி பாம்பு படம் எடுத்து, அது என்ன ஐட்டம்னா, ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டில் இல்லை. ரீகால் பண்ணிருக்கலாம். பாவம் 20 மீட்டர்ஸ் பின்னாடி நின்று பிளான் பண்ணி உருட்டி விட்டு ஸ்டம்ப் அடிச்சிருக்கான். அவன் பின்னாடி நிற்கிறான், ஃபாஸ்ட் பவுலருக்கு பிடிச்சி அடிச்சிருக்கானே, சரியான த்ரோ, பான வெயிட்டியா நீ அப்படின்னு கை தட்டுறதுக்கு எவன் இருக்கான்? எவனும் இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டான். என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ பேசிக்லி இந்த இடத்துல அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனல். அம்பையர் இது கரெக்ட் கிடையாதுன்னு நினச்சா நாட் அவுட் கொடுக்க போறாரு. அம்பையரே அவுட்டுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பிளேயர்ஸும் அம்பையர் டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? எக்ஸ்பர்ட்ஸ் வெளியில் இருக்கிறவங்களும் அதை கொஸ்டின் பண்ணுவாங்களாம். எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஸோ தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க, அம்பையர் தான் ஃபைனல் கஸ்டோடியன் ஆஃப் த கேம். ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். அம்பையருக்கு ஒரு ரூல் இருக்கு, அதாவது ஒரு கிளாஸ் இருக்கு. என்னன்னா, he has to have complete control of the game and also make sure that the captains are playing with the spirit of the game. அப்படின்னு அம்பையருக்கே ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை ஃபாலோ பண்ணலன்னா ஐசிசியை அம்பையர் அமுச்சிடுவாங்க. 2 அம்பையர் பத்தாதுன்னு தேர்ட் அம்பையர், அதுக்கப்புறம் ஒரு 4th அம்பையர் வேற இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. எதுக்கு? கஸ்டோடியன்ஸ் ஆஃப் த கேம்.
அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டில் கேம் விளாட்றாங்களான்னு அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. அதனால அவுட். நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்லுங்கள், தம்பி இப்படிலாம் நடக்கும், அது உன் கடமை அப்படின்னு அண்டர் 10ல சந்திரசேகர் ராவ் சொன்னார். நான் சந்திரசேகர் ராவுக்கே 150 ரூபா தான் மாதம் ஃபீஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இருக்கிற கோச்சஸ்க்கெல்லாம் க்ரோர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்கும் க்ரோர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அம்பையர் பார்த்துக்கிறாங்க. பேர்ஸ்டோ உன் க்ரீஸை பாரு, நெக்ஸ்ட் டைம்லேருந்து வெளியில் போவாத, நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருக்கிற நீ வெளியில் போவாத, ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்தால் பின்னாடி இருக்கிற பால் போயிடுச்சுனா அடிச்சிருவாங்க ஸ்டம்பில் அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? ஸோ பேசிக்லி ஆம்சார் பண்டிட்ஸ்க்கும் சரி, இதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், கேரி வாஸ் ஆன் த ரைட். அவர் பண்ணுறது தான் கரெக்ட். பிளான் பண்ணி பயங்கரமாக அந்த ஸ்டம்ப் அடிச்சாரு. அதுக்கு எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட்னு சொல்லி எல்லாம் கை தட்டணுமே. ஸோ தட் பிரிங்ஸ் மீ டு தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.